Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லேபர் காஸ்டிங் 3rd யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதில் எஸ்டர்டே வீடியோஸ்லாம் வந்து கால்குலேஷன் ஆஃப் ஓவர் டைம் வேஜஸ், டைரக்ட் வேஜஸ், ஒரு கால்குலேஷன் ஆஃப் வேஜஸ் பேபிள் இன் கேஷ் பார்த்தோம். இப்போது இன்றைக்கி கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் பெர் மேன் எ டே, அதாவது ஒரு நாளைக்கு அந்த லேபருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் காஸ்ட் பெர் மேன் எ டே ஃபார் ஆஃப் 8 hours. அவங்க வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3000 பெர் மந்த்து கொடுத்துருக்காங்க. லீவ் சேலரியும் 6% ஆஃப் த பேசிக் அண்ட் டிஏ, பேசிக்லேயும் டிஏலையும் சேர்த்து 6% கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து டு பிஎஃப் 6% ஆஃப் ஏ அண்ட் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம யாருக்காக போடுறோம், எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ செலவாகுது ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அதனால் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வராது, எம்ப்ளாயர் செலவு பண்ணுற கான்ட்ரிபியூஷன் தான் வரும். ஓகேவா? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு த பிஎஃப் 6%, அதாவது எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்காக செலவு பண்ணுறாங்க, அப்போ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் எ மந்த்துக்கு வந்து 200 hours ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சம் போடுவோமா? சம் எப்படி போடணும்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் லேபர் காஸ்ட் பெர் மென் டே, பர்டிகுலர்ஸ் பெர் மென் எ டே, ஒரு நாளைக்கு மட்டும் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3000 பெர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பெர் மந்த்துக்கு 200 hours கொடுத்துருக்காங்க. அப்போது 3000 × 200 போட்டுங்க, டிவைடட் பை 8 எதுக்குன்னா 8 hours, நார்மலாக 8 hours, ஆனால் அவங்க மந்த்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, 200 hours ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் 3000 × 200 டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா 120 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீவ் சேலரி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 6% ஆஃப் த பேசிக் அண்ட் டிஏ. 6% வந்து பேசிக்லேயும் டிஏவும், அதாவது எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதில் 6%. இப்போ நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 120 1 டே கால்குலேட் பண்ணியிருக்கோமா, அதுலேருந்து 6% கால்குலேட் பண்ணிங்கன்னா 7.2. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வராது, ஏன்னா எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம போடல, எம்ப்ளாயர் வந்து ஒரு லேபருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தான் போடுறோம். அதனால் இதை எடுக்கக்கூடாது, எம்ப்ளாயிங் கான்ட்ரிபியூஷனை எடுக்கக்கூடாது. அது நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா பிஎஃப்பில் 6%, ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு 6%. ஏ நமக்கு என்ன போட்டிருக்கோம், 120 இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க, ஏபி. இப்போ ஏயும் பியும், ஏ எவ்வளோ இருக்குது 120, பி எவ்வளோ இருக்குன்னா 7.2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 6% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணோம்னா 7.632 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ ஆட் பண்ண வேண்டியதாக 120 + 7.2 + 7.632 ஆட் பண்ணிங்கன்னா 134.84. இதுதான் வந்து ஒரு லேபரோட ஒரு நாள் செலவு. ஓகேவா? காஸ்ட் பெர் மென் எ டே வந்து 134.84. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் காஸ்ட் பெர் மன் எ டே ஆஃப் 8 hours. இதுலேயும் 8 hours போட்டிருக்காங்க. பேசிக் சேலரி வந்து ₹2 பெர் டேன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ₹2 செலவு பண்ணுறாங்க பேசிக் சேலரி அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டிஏ வந்து 25 paise ஃபார் எவ்ரி பாயிண்ட் ஓவர் 100. காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கிளாஸ். கரண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 700 பாயிண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட, ஆனால் 100 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் 0.25 பைசான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லீவ் சேலரி பார்த்திங்கன்னா 10% ஆஃப் த பேசிக் அண்ட் டிஎல்ல கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்க்கு 8% இருக்காங்க. எப்படின்னா ஏ, பி அண்ட் சி மூணையுமே ஆட் பண்ணி அதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஎஸ்ஐயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணையும் ஆட் பண்ணி 2.5, அதாவது 3னா பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ப்ளஸ் லீவ் சேலரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அம்யூனிட்டிஸ் டு லேபருக்கு 20 பெர் ஹெட் பெர் மென்ஷன். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் எ மந்த் 25 days, அவங்களே கொடுத்துருக்காங்க. 25 days மந்த்துக்கு 8 hours வந்து ஈச் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம பெர் மந்த்து கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து பெர் மென் எ டேவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பெர் டே மந்த்து கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25 daysக்குள்ளதை கண்டுபிடிச்சோன்னா வர்ற ஆன்சரோட டிவைடட் பை 25 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் லேபர் காஸ்ட் பெர் மன் டே, பர்டிகுலர் பெர் மந்த்து எவ்வளோ மந்த்து 25 days, பெர் மன் எ டேனா டிவைடட் பை 25 days எல்லாம் டிவைட் பண்ணிட்டோம் வர ஆன்சர் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் பேசிக் சேலரி பாருங்கள். பேசிக் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 பெர் டேன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ₹2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 25 daysக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 25 × 2 போட்டிங்கன்னா 50. இந்த 50 டிவைடட் பை 25 போட்டோம்னா 2. ஓகேவா?
50 divided by 25 போடுங்க. போட்டிங்கன்னா 2 பெர் மென் ஏ டே எல்லாத்தையுமே நம்ம வந்து டிவைடட் பை 25 ஏன்னா 25 டேஸ் கொடுத்துருக்காங்களா 25 டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பெர் மந்த் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிட்டோன்னா பெர் டே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போனால் தான் 25 பைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது 700 இருக்குது. அப்போ 700ல் 100 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 600 பாயிண்ட்ஸ். அப்போ 600 பாயிண்ட்ஸை நம்ம 25 பைசா கண்டுபிடிக்கணும். 600 × 0.25 கால்குலேட் பண்ணோன்னா 150 கிடச்சிடும். இந்த 150 பெர் மென்னு கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க 150 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா 6. ஓகேவா, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லீவ் சேலரி பாருங்கள் 10% வந்து பேசிக்லேயும் டிஏலையும் ஆட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிக் நமக்கு எவ்வளோ இருக்குது லீவ் சேலரி 10 150 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10% கால்குலேட் பண்ணால் 20. இப்போ இங்கே போடும்போது 20 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா 0.8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்க்கு 8% எப்படி A + B + C அதே 3ஐயும் ஆட் பண்ணி 8% கால்குலேட் பண்ணிச்சுருக்காங்க. 350 + 150 + 20 3த்தையும் ஆட் பண்ணி 8% கால்குலேட் பண்ணிங்கன்னா 17.6. அப்போ 17.6 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா 0.704 கிடைக்கும். அதே தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு இஎஸ்ஐக்கு பாருங்கள் 25% ஆஃப் A, B and C. இப்போ A, B and C எங்கே இருக்குது இங்கே வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. பேசிக் சேலரி A, டிஎன்எஸ் அலவன்ஸ் B, லீவ்ஸ் சேலரி C, இது D, இது E. A + B + C A, B, C மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். மொதல் பெர் மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். 50 150 20 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2.5% கண்டுபிடிச்சோன்னா 5.5 கிடைக்கும். அப்போ 5.5 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா 0.22 கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அம்யூனிட்டிஸ் டு லேபர். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அம்யூனிட்டிஸ் டு லேபருக்கு எவ்வளோ பண்ணுறாங்க ₹20 பெர் ஹெட் பெர் மென்சம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ₹20 வந்து பெர் ஹெட்டுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இது மந்த்து தான் டேரெக்டாக என்ன பண்ணோம் ₹20. இங்கே 20 டிவைடட் பை 25 போட்டோம்னா 0.8. ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். பெர் மந்த்து கால்குலேட் பண்ணால் 263.1 வரும். நமக்கு என்ன தேவை பெர் மென் ஏ டே தான் தேவை. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10.524 இதுதான் காஸ்ட் பெர் மென் ஏ டே. ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.